சில பேருக்கு மூக்கடைப்பு ஏற்படும் அடிக்கடி. அது எதனால வருதுன்னா, இந்த காய்ச்சல், சளி இதேமாரி டைம்ல இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகுற டைம்ல மூக்கடிப்பு ஏற்படலாம். சில பேருக்கு அலர்ஜியால இந்த டஸ்ட் அலர்ஜியா இருக்கிறவங்களுக்கு, சில ஏதோ ஒரு பூவுடைய வாசம் அந்த ஸ்மெல் பண்றதால, இல்ல ஏதோ ஒரு பூச்சி கீச்சி கடிச்சிருக்கும். அதனால கூட சில பேருக்கு அலர்ஜி ஏற்பட்டு மூக்கடைப்பு ஏற்படலாம். சில பேருக்கு ஃபுட்டு ஒத்துக்காது. சில சில உணவுகள் ஒத்துக்காது. ஃபுட் அலர்ஜியால கூட அவங்களுக்கு மூக்கடைப்பு ஏற்படலாம்னு வச்சுக்கங்களேன். சில வாழ்க்கை முறைன்னு பார்க்க போனா, அந்த ட்ரையான ஏரியால இருப்பாங்க. காற்றோட்டம் குறைவான ட்ரையான ஏரியால இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மூக்கடைப்பு வரலாம். சில பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க. இந்த ஸ்மோக் பண்ணுறதால மூக்கடைப்பு வரலாம். இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு மூக்கடைப்பு வரும். ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு வரலாம். சில பேர் நைட்ல சரியா தூங்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணிக்கு 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கிறது. டிவி பார்க்கறது, இல்ல ஃபோன் பார்க்கறதுல ஏதோ ஒரு வேலையில இருப்பாங்க. நைட்டு சரியா தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மூக்கடிப்பு வரலாம். பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா, உடல் உஷ்ணம் ஏற்பட்டுடுச்சுன்னா, அவங்களுக்கு இந்த மூக்கடிப்பு வரலாம். சில பேர் தண்ணீர் நிறைய குடிக்க மாட்டாங்க. நம்ம ஒரு 60 கிலோ சராசரி எடை உள்ள மனிதர் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்றோம். ஆனா, அவங்க மொத்தத்திலே 1/2 லிட்டர், 1 லிட்டர் மேலேயே மொத்தத்திலே ஒரு நாள் ஃபுல்லா குடிச்சிருக்க மாட்டாங்க. இதனால கூட அவங்களுக்கு வந்து மூக்கடைப்பு வரலாம். சில பேர் இந்த மூக்கு குழியில சதை வளரும். அந்த மூச்சு பாதையில சதை வளர்றது, அதனால கூட நம்ம மூக்கடைப்பு வரலாம்னு வச்சுக்கலாம். இதுக்கு நாம என்ன இயற்கை வைத்தியம் சொல்றோம்னா, இந்த வெந்நீரும், உப்பும் கலந்து கொப்பளிக்கிறது, வாய் கொப்பளிக்கிறோம்னு வச்சுக்கலாம். கொப்பளிக்கிறது, இந்த மூக்குல தடவுறது, இதன் மூலியமா நமக்கு வந்து அந்த சளியோட தன்மை குறையலாம்னு வச்சுக்கங்களேன். அதாவது வீக்கம் குறையலாம், மூக்கோட வீக்கம் குறையலாம். சளியோட தன்மை குறையலாம். இந்த எலுமிச்சம்பழத்தையும் தேனையும் மிக்ஸ் பண்ணி, எலுமிச்சை சாறும் தேனும் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதால நம்ம எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகும். எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதால நம்ம சளியோட இதை நம்ம குறைக்கலாம் தாக்கத்தை. அதேபோல் தேன் குடிக்கிற மாதிரி இந்த இஞ்சியும் துளசியும் பண்ணி கஷாயம் குடிக்கலாம். கஷாயம் குடிக்கிறது மூலம் அந்த சளியோட தன்மையை நம்ம குறைக்கலாம். அது இல்லாத மூக்கில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கணும்னா லைட்டாக மசாஜ் பண்ணி விடுவாங்க. 1/2 ஹவர் அப்படியே மூக்கை அப்படியே மசாஜ் பண்ணி விடலாம். தண்ணீர் நிறைய குடிக்கணும். தண்ணீர் நிறைய குடிக்கிறதன் மூலயமா இந்த சளியோட தன்மை நமக்கு குறையும். அதனால நம்ம செய்யலாம். ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கும். ஹார்மோன் ப்ராப்ளம் சரி பண்ணணும்னா நம்ம உணவு பழக்கத்தை முதல்ல கரெக்ட் பண்ணணும். நிறைய காய்கறிகள் சாப்பிட்ணும், பழ வகைகள் சாப்பிட்ணும். இயற்கை காய்கறிகள், பழ வகைகள் சாப்பிட்றது மூலிமா இந்த நம்ம எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணலாம். எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் பண்ணுறது மூலம் இந்த மூக்கடைப்பு அடிக்கடி வரதை நம்ம தவிர்க்கலாம். இன்னும் நம்ம மூக்கடைப்பை தவிர்க்கணும்னா, இந்த காரமான இந்த மசாலா பொருட்களை சில பேர் சாப்பிட்றாங்க, அதிகமாக சாப்பிடுவாங்க. அதேமாரி இந்த மசாலா பொருட்களை நம்ம சாப்பிட்றத குறைக்கலாம். இந்த புகைப்பிடிக்கிறவங்க புகைப்பிடிக்கிறத விடலாம். சில பேர் இந்த ட்ரையான ஏரியால, டஸ்ட்டான ஏரியால இருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து நம்ம விலகி நிற்கலாம். நம்ம இது வந்து நீண்ட காலம் நம்ம இந்த பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுங்களேன். நம்ம இந்த கை வைத்தியெல்லாம் பண்ணுறோம். பண்ணி நமக்கு இது நீண்ட காலம் இந்த பிரச்சனை 1 வாரம், 10 நாள், 15 நாள் ஆனாலும் வரல, சரியாகலை, மூக்கு வலி அதிகமாக இருக்குது, சும்மும்போது சளியில் ரத்தம் வருது, இந்த கைவைத்தியம் நமக்கு எதுவும் செட் ஆகலைன்னா நம்ம கண்டிப்பாக மருத்துவரை பார்த்தாக வேண்டும். இந்த நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இந்த இயற்கை கை வைத்தியம்ன்றது ஒரு தற்காலிக ரிலீஃபு. அதிலே கிட்டத்தட்ட ஒரு 70% 80% சரியாயிடும். ரொம்ப தீவிரமாக அது சரியாகலைன்னா தான் நம்ம டாக்டரை பார்க்கணும். நம்ம எடுத்தோடனே போய் டாக்டர்கிட்ட போயிட்டு 2000, 3000, 5000 செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இது போல் ஒரு சின்ன கை வைத்தியத்தை பண்ணி நம்ம அதில் ரெமெடி கிடைச்சிட்டா நமக்கு சந்தோஷம்ல. அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.